ஐயா நீங்கள் எட்டாவது காமிச்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு மூலிகை. தொட்டால் சினிங்கி தொட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்க சுளுங்கிடுது, சினுங்குது, கோச்சிக்குது பாருங்க. நீ தொடாத அப்படின்ட்டு. சரி சொல்லுங்க ஐயா, இது மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? இது காந்த சக்தி உள்ள மூலிகை, வசிய மூலிகை. இது ஒரு வாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையை தினம் ஒரு 5-10 இலைகள் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, ஆண்மை பலத்துக்கு நல்லது. சில பேருக்கு இந்த மூச்சு வாங்கல, மேல் மூச்சு, அதை கட்டுப்படுத்தக்கூடியது. இதை வேருடன் பிடுங்கி சமூலமாக பவுடர் செஞ்சு இந்த பவுடரை காலை மாலை இருவேளையும் உண்டு வரும்பொழுது வாத நோய், அதாவது வாதத்தில் 80 வகையான நோய் சொல்லுவாங்க. அந்த 80 வகையில ஓடு வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி நீட்டா ஒரு கோடு மாதிரி வரும். அந்த வாத நோயை தீர்க்கக்கூடிய மூலிகை இது. சர்க்கரை வியாதிக்கு அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. உடம்பில் இருக்கிற அந்த சர்க்கரை சத்தை இது சாப்பிடும்போது ஒரு வழவழப்பு தன்மை கிடைக்கும். அதனால அந்த குடல்ல போய் ஒரு சேறு பூசினா மாதிரி ஒரு இதை உருவாக்கும். அப்போது அந்த குடல் உறிஞ்சிகள் அந்த இனிப்பை ரொம்ப ஸ்லோவாக உறிஞ்சும். அப்படி உறிஞ்சும் பொழுது அந்த சர்க்கரை வேகமாக போய் ரத்தத்தில் கலக்காத ஸ்லோவாக கலக்கும். அதனால் அப்போ என்ன செய்யணும், அந்த சுகர் கட்டுப்படும். சர்க்கரை வியாதிக்கு நல்லது. ரொம்ப அற்புதமான தகவல் மக்கள் சொல்லிக்கிங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.